Okay, dear 12th standard students, example 15 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் 15th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். லேடர் வந்து 13 மீட்டர் லாங்காக, லேடரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர் இருக்குது. ஸோ 13 மீட்டர் லாங் லேடர், 13 meter long ladder இருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் வால், கன்சிடர் திஸ் ஆஸ் யோர் வால். கிரவுண்டில் வந்து ஜஸ்ட் கிரவுண்டோட லெவலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாட்டம் ஆஃப் த லேடர் வந்து புல் அலாங் த கிரவுண்ட் வழியாக புல் பண்ணுறாங்க அவே ஃப்ரம் த வால். ஸோ இங்கே வாலோட ஹைட்டை லென்த்தை வந்து நான் வையின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அவே ஃப்ரம் த வாலை விட்டு தள்ளி அதை புல் பண்ணுறாங்க அட் த ரேட் ஆஃப் 2 meter per secondல தள்ளுறாங்க. ஸோ அப்படி தள்ளும்போது என்ன ஆகும், கிரவுண்ட் லெவல்ல இருந்தால் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஸோ அதனால தான் டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ 2 meter per secondன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருந்தால் ஹவு ஃபாஸ்ட் இஸ் இஸ் ஹைட் ஆஃப் த வால் டிக்ரீசஸ். ஆப்வியஸாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன், இங்கே இருக்க வேண்டிய இங்கே நான் ஹைலைட் பண்ணுறேன், இங்கே இருக்க வேண்டிய லேடரை நான் டுவர்ட்ஸ் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், அது இப்படி ஆகும். அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இதோட ஹைட் ஆப்வியஸாக என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். இதுதான் டிக்ரீஸ் இன் ஹைட். இவ்வளோ தூரம் அது வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், ஓகே. ஃபூட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபூட் ஆஃப் த லேடர் இஸ் 5 மீட்டர். ஸோ எக்ஸ் வந்து 5 மீட்டராக இருக்கும்போது என்ன ஆகும் இந்த ஸ்டோரியில் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் நம்ம லேடரோட லென்த் வந்து 13 மீட்டர்னு பார்த்தோம். ஜஸ்ட் 13 மீட்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தாலே என்ன போயிடணும், உடனே உங்கள் மைண்டு பத்தாகரஸ் தியரம்க்கு போயிடணும். பை பத்தாகரஸ் தியரம். ஸோ இந்த சம் இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. ஸ்டேட் போர்ட் ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், எல்லாருக்கும் இந்த லேடர் வச்சு ஒரு சம் வந்துடும், கைட்டை வச்சு ஒரு சம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும், ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எங்கே 90 டிகிரி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டென்யூஸ். இப்போ மிச்சம் இருக்கிறவங்க பேஸ் ஒரு ஆப்போசிட்னு வச்சுக்கலாம், மிச்சம் இருக்கிறவங்க ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் இது ப்ராப்ளமே இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா பேஸு ஹைட்டுன்னு மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யோர் பேஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஹைட். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்காக நான் மாற்றிருக்கேன். ஸோ பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ your hypotenuse is 13. 13 square equal to base is x, x square. Height is y square. So 13 square we all know 169, which is equal to x square plus y square. இதுதான் உங்களுக்கு required equation. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நான் ரீரைட் பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஏன்னா டைமை பொறுத்து என்ன சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்தது என்ன, per செகண்ட். செகண்ட்னு கொடுத்தாங்கன்னா டைமை பொறுத்து சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x குட் dx by dt. இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் சம்லேருந்து பார்த்துருக்கோம். தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் சம்மை ரெஃபர் பண்ணுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் டிவைடட் பை 2 பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் dx by dt plus y dy by dt which is equal to 0. எனக்கு dy by dt தான் வேணும். ஸோ y times dy by dt which is equal to minus x times dx by dt. I want dy by dt, so which is equal to minus x by y dx by dt. இதுதான் என்னோட ஃபைனல் திங். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dx by dt-யை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். dx by dt 2 meter per secondனு எழுதியிருக்கோம். ஸோ dx by dt-யோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், dy by dt which is equal to minus x by y. Dx by dt is 2. So I am just substituting that value. அப்போ dy by dt ஓட வேல்யூ என்னங்க ஆகும், minus 2x by y என ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கட் சூப்பர். ஸோ again என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிச்சிங்களா கொஸ்டினில்? எஸ், ஃபுட் ஆஃப் த லேடர் வந்து 5 meter அவே ஃப்ரம் த வால்லேருந்து 5 meter அவே. ஸோ ஃபுட் அப்படின்னாலே நம்ம எக்ஸை மீன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் 5ஆக இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னும் போது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ when x is equal to 5, my equation becomes x square plus y square equal to 169.
ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இங்கே வந்து 5 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 5 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 25. y ஸ்கொயர் இஸ் வாட் 144. தென் மை y இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட வேண்டாம், ஏன்னா நம்ம லென்த்தை பற்றி பேசுகிறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேண்டாம். எக்ஸ் வந்து 5ஆக இருக்கும்போது y வந்து 12ஆக இருக்குது. அப்போ dy by dt என்னவா இருக்கும்? this dy by dt இது ஈக்குவேஷன் 1ன்னு வேணா அச்சிடலாம். ஸோ from 1 dy by dt equal to minus 2 into 5 by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 time 6 time. So my answer will be minus 5 by 6. யூனிட்ஸோட எழுதணும். பையோட யூனிட் இஸ் மீட்டர், time or unit is seconds. So your final answer will be dy by dt when x is equal to 5 and y equal to 12 is minus 5 by 6 meter per second. Hope you are clear with the sum. Doubts இருந்தா comment பண்ணுங்க. Bye bye. Take care.